ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்டு ரெண்டு துண்டு ஒன்றுன்ற நிகழ்ச்சிக்கு நம்ம திரும்ப வந்திருக்கிறோம். ஒரு அருமையான தலைப்பு, ஜெபம் கண்ணை மூடி பண்ணணுமா, கண்ணை திறந்தும் பண்ணலாமா, கண்ணை திறந்து தான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் மாதிரி தெரியல, ஆனால் இது நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. இந்த வெட்டு ரெண்டு துண்டு ஒன்றுங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் திரும்பவும் கொடுக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் உள்ள நடைமுறை பிரச்சனைகளை, நடைமுறை அம்சங்களில் வந்து இதுதான் சரி அப்படின்னு ஒரு விளிம்புக்கு போகக்கூடாது, இல்லை இதுதான் சரின்னு சொல்லி அடுத்த விளிம்புக்கும் போகக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் உண்மை இருக்குது. ஸோ இந்த விளிம்புக்கும் போகாமல் இந்த விளிம்புக்கும் போகாமல் வெட்டு ரெண்டு துண்டு ஒன்று நல்ல துண்டு கிடைக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஜெபம் கண்ணு மூடி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல போகிறாரு. இல்லை கண்ணை திறந்து ஜெபம் பண்ணணுன்னு அருண் சொல்ல போகிறாங்க. அப்படின்னு நம்ம ஒருத்தராக கேட்க போகிறோம் அவங்களுடைய கருத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அதுக்கு முன்னால் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது வேதம் முழுசும் நான் தேடி பார்த்தேன், இன்டர்நெட்லேயும் தேடி பார்த்தேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணதை பைபிள் எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அப்படி இருந்தால் குரூப்பில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்களும் நேர்களும் சொல்லலாம். இஸ்ரேல் ஆரம்பிக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் சிறு வயதுலேருந்து முதல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தது முழங்கால் போடு, கண்ணை மூடுவேன். இந்த விஷயங்களை இதை சொல்லி தான் எனக்கு ஜெபம் வைக்கவே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு தெரியல ஏன் கண்ணை மூடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வளர கொஞ்சம் சண்டே கிளாஸ் போக ஆரம்பித்தேன். அங்கேயும் ஜெபிக்கும் போது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது முழங்கால் போடு, கண்களை மூடுங்க அப்படின்ட்டு. இப்படி பண்ணி தான் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு எனக்கு பழக்கமாகவே மாறிடுச்சு, கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அப்போது நான் கண்ணை திறந்து ஜெபிச்சா என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். இப்போது வந்து ஒரு பாவமான காரியத்தை வந்து நான் வந்து எப்படி எனக்கு அந்த பாவ உணர்வு வருதுன்னா, என் கண்கள் மூலமாக தான் நான் ஃபஸ்ட்டு வருது. ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், அது பாவமான காரியமாக எனக்கு தெரியுது அப்படின்னா, அது என் கண்கள் மூலமாக பார்த்தா தான் எனக்கு அது பாவ உணர்வு எனக்கு தோணுது. ஸோ ஈஸியாக நான் இடல் ஆகிறேன். அப்போது ஜெபிக்கும்போது நான் கண்ணை தான் ஜெபிச்சா, நான் ஜெபிக்கிற கான்சன்ட்ரேஷனை தவிர்த்து நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பார்க்கும்போது ஈஸியாக நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி என் ஜெபத்தை விட்டு நான் இடர்கள் அடைஞ்சு அந்த காரியத்துக்கு நேரம் என் நோக்கம் அங்கே மாறுது. ஸோ அதனால் கண்ணை திறந்து ஜெபிச்சா நான் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிற இடர்கள் அடைகிறேன். அதனால் ஒரு ஃபோக்கஸ்டாக ஜெபிக்கணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும்னா கண்களை மூடி ஜெபிச்சா தான் முடிவுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்ணை திறந்து ஜெபம் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணால நீங்கள். எனிவே அருண் என்ன சொல்லலாம் கேட்கலாம். இப்போது அவங்க சொன்ன மாதிரி வந்து நம்மையும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனான இடத்துல போயிட்டு ப்ரேயர் பண்ண போகிறோம். ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி நம்ம மெயினே நான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு க்ராஸ்க்கு முன்னாடி நான் வந்து ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஐஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. என் ப்ரேயர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஐம் லுக்கிங் அட் க்ராஸ். ஓகே, இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காடுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கண்ணை திறந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்பவுமே கிடைக்கும். ஓகே, நான் அவர்கிட்ட கேட்குறேன். சம்டைம்ஸ் அப்பா சடனாக திடீர்னு உடனே கொடுத்துருவாரு தானே. அந்த டைம் நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் போயிடும், வாங்க முடியாது. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து நான் வந்து கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பார்ப்பேன். அப்போ வந்து டிவிக்கு முன்னாடி வந்துட்டு ஜீசஸ் ஐயோ இந்த பால் சிக்ஸ் அடிச்சு பேர் பண்ணும்போது சிக்ஸ் அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து காட் வந்து நம்ம பேர் உடனே கொடுப்பாரு. அந்த கொடுக்கும்போது நம்ம கண்ணு திறந்தாலும் நம்ம அந்த அதிசயத்தை அந்த மிராக்கிள் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் வந்து என் பாயிண்ட் வந்து அதே மாதிரி பைபிளில் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை பைபிளில். பரவாயில்ல, முதல் ரவுண்டே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இவர் மூடுனா கான்சன்ட்ரேட் பண்ணுவேங்கிறாரு, இவர் திறந்த கான்சன்ட்ரேட் பண்ணுவேங்கிறாரு. அருமையான ஒரு கருத்து. இப்படி தான் நம்ம வந்து ரெண்டு பக்கத்தில் உள்ள கருத்துலையும் கேட்கும்போது ஜஸ்டின் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது சொன்னார், நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்முடைய புரிதல்கள் வந்து விரிவடையுது. அடுத்த சைடு தான் தப்பு, நம்ம தான் ரைட்டு, அடுத்த சைடெல்லாம் தப்பு அப்படிங்கிற எண்ணம் மாதிரி நம்ம அடுத்தது புரிஞ்சுக்க முடியுது. வெட்டு ரெண்டு துண்டு ஒன்று நிகழ்ச்சியில் அடுத்த ரவுண்டுக்கு வரோம். அபிகேல் வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற கட்சியிலேருந்து வராங்க. ஜஸ்டின் சொல்லுவார், கண்ணை மூடி ஜெபம் பண்ணது கண்மூடித்தனமான ஜெபம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு ரொம்ப அருமையான கருத்து சொன்னாங்க. ரெண்டாவது ரவுண்டு என்ன சொல்லாங்க பார்க்கலாம். அபிகேல். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவேன், அப்போ வந்து எனக்கு நேராக கிராஸ் தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. எப்போவுமே நம்ம சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறது இல்லை, நம்ம வீட்லேயும் ப்ரேயர் பண்ணுறது உண்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம போய் கண்ணை திறந்துருந்தோன்னா அந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க, அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகும்.
நம்ம ப்ரேயர் பண்ணும்போது முக்கியமான ஒரு இது என்னென்னா ஒன்னஸ் தான் முக்கியமானது. நம்ம கண்ணை திறந்து இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்னஸ் இருக்காது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி நம்ம எப்போ நம்மளுடைய கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இப்போ நம்ம கண்ணை திறந்து என்னமோ சும்மா இப்படி பேசிகிட்டு இருந்தோன்னா யாருக்குமே தெரியாது நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு நான் கிறிஸ்டியன்ஸ் கூட புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க, அப்போ நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நமக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் நம்ம கண்ணு மூடி ஜெபம் வேண்டியிருக்கு. அருமையான கருத்து. அவ்வளோதானே? ஓகே, ஜஸ்டின் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க? ஓகே, ஜெபம் அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம பார்க்கும்போது நம்ம அடிப்படையில் வந்து ஜெபம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குது. ஜெபம் அப்படிங்கிறது வெறுமனே நம்ம மட்டும் கடவுள்கிட்ட பேசுகிறது இல்லை, கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறது. இட்ஸ் அ கான்வர்சேஷன். ஸோ ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே வந்து நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கான்வர்சேஷனில் நம்ம 2 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பேச மாட்டோம், கண்ணை திறந்துட்டு தான் பேசுவோம். நீங்கள் சொல்லலாம், அப்போ நம்ம கடவுளை நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக தம்பி சொன்னாங்க, எனக்கு வீட்டில் சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்கும்போதே கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணணும்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ளை ஆகாது. எல்லா இடத்துலையும் நம்ம முழங்கால் போட முடியாது. இல்லை, ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் ஊழியம் பண்ணுறதுக்கு போகிறோம், சின்ன பிள்ளைங்க ஊழியம் பண்ண போகும்போது அங்கே தரையில் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக தரையில் உட்காந்து நடத்திக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ரிலீஜியஸாக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், வாங்க கையை கட்டுங்க, கண்ணை முழங்கால் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கிவிங் தம் பனிஷ்மெண்ட். ஏன்னா அவங்க வெறும் தரையில் முழங்கால் போடுறது அப்படிங்கிறது வந்து அதனால் ஒரு கன்வீனியன்ஸுக்காக மேபி ஒரு செட்டப்பில் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதனால் நம்ம முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவோம், கண்மூடி தான் ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அந்த ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு சில செட்டப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், பட் ஒரு சில செட்டப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மீன்ஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நான் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுறேன், நான் முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்குது. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜெபம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்முடைய முழுமையான ஃபோக்கஸ் வந்து கடவுள் மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பைபிள் நம்ம வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கும் போதே நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நம்ம பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு விஷயம் வாசிக்கிறோம், நமக்கு அதை பற்றி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தோணுது, நம்ம உடனே கண்ணை மூடிட்டு தான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இமீடியட்டாக வந்து நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஸ்டில் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இதில் தான் இருக்குது, எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை, ஜெபத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பழகிக்கிறது தானே ஒழிய நம்ம வந்து இதை பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்து அது ஓகேவாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அதை ஜென்ரலாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பைபிள் படி தான் எல்லாம் செய்வோம்னு சொல்கிற சில கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, பிப்ளிஸ்டிக் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பைபிளில் இருக்குதா அப்போ தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்படி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பைபிள் உள்ள எல்லா ஜெபங்களுமே வானத்தை ஏறெடுத்து ஜெபம் பண்ணது அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படி பார்க்கும்போது கண்ணை மூடினாலும் கவனம் இருக்கணும், கண்ணை திறந்தாலும் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஜெபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஐடியா வருது இப்போ நமக்கு. நான் ஊழியம் செஞ்ச இடத்துல முன்னால் இந்த மாதிரி குரூப்பில் உட்காந்துருந்து நாங்கள் பைபிள் ஸ்டடிலாம் பண்ணும்போது நாம் கண்ணை திறந்தும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு தம்பி வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி மற்ற இடங்களில் சொல்லி இன்னொருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், எப்பா என்னப்பா நீ சொல்லி கொடுத்து வச்சுருக்கிற, கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறான் அந்த தம்பி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வேண்டியது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கிறிஸ்டோஃபர் சொல்ல போகிறாங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஜெனிட்டா வந்து கண்ணை திறந்து ஜெபம் பண்ணதை பற்றி அவங்க கட்சி பேச போகிறாங்க. என்ன சொல்லலாம்னு கேட்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணணுங்கிற அணிலேருந்து நான் பேசுகிறேன். முதல்ல ஜெபம் பிரதர் சொன்ன மாதிரி ஜெபிக்கிறதுங்கிறது கடவுளோடு நாம் பேசுவது, அது ஒரு வழிமுறை. அதே போல் நம் வேதம் வாசிக்கும்போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். பல்வேறு நேரத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது பல்வேறு வசனங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார். அதே போல் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளோடு நம்ம வந்து கர்த்தர் இடத்துல ஜெபம் பேசுவது ஒரு சால சிறந்த வழி. அப்படி இருக்கும்போது ஜெபத்தின் முதலாவது ஒரு தியானத்தின் நிலைன்னு பார்த்திங்கனாலே கண்ணு மூடி இருத்தல் தான்.
ஒரு தியானமாக இருக்கும், ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது ஒரு தியானத்தில் வந்து ஒரு கண்ணை மூடி இருக்கும்போது தான் நம்மளுடைய மனசு வந்து ஒரு ஒன்னஸ் ஆகுது, ஒருமுகப்படுத்துது. நம்முடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய கருத்து சிதையாமல், குறிப்பாக நம்ம கிறிஸ்தவத்தில் விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தை தான் நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருப்பது வந்து கூடாத காரியம் அப்படிங்கிறது தான் வேதம் நம்மளை அதிகமாக போதிக்குது. விசுவாசம்தான் மையம். அந்த விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறதுக்கு வந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறது தான் ஒரு சரியான விதமாக இருக்கும். அதாவது கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறது. ஏன்னா அதுதான் விசுவாசம். காணாமல் விசுவாசிக்கிறது தான் அதனுடைய. இந்த கண்ணை மூடிடணும் காணாமல் இருக்கிறதுக்கு இல்லை, காணாமல் அப்படி இல்லைண்ணே. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஒரு திருச்சபையாராக ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு காரியத்திற்காக நம்ம ஊக்கமாக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்ணை திறந்துருந்தால் அங்கே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். கண்டிப்பாக அந்த ஜெபத்தின் நோக்கம் வந்து, ஏன்னா நாமெல்லாம் மாம்ச சரீரத்தில் உள்ளவங்க தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஜெபத்தின் நோக்கம் வந்து சிதைந்து விடும். முழுமையாக கர்த்தரிடத்துலேருந்து பலனை பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தோடு ஒரு கூடிய ஜெபம் வந்து நம்மளை கண்டிப்பாக ஊக்குவிக்கும். நம்மளுடைய தனிப்பட்ட விதத்துலேயுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு அறையில் நம்ம இருந்து ஜெபம் பண்ணால் கூட கண்களை மூடி ஜெபிக்கும் போது கர்த்தரோடு நாம் இடைப்படுவதற்கு, நாம் வேதத்தை தியானித்து கர்த்தரோடு இடைப்படுவதற்கும் அவரோடு பேசுவதற்கும் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. ஒரு ஜெபித்ததற்கு உண்டான ஒரு பலன் உடனே கிடைக்காட்டாலும் அது நாளடைவில் கிடைக்குங்கிற ஒரு விசுவாசம் வந்து நம்மளுடைய இருதயத்தில், நம்ம தனியாக ஜெபிக்கும் போது, கண்ணை மூடி ஜெபிக்கும் போது நம்ம தாழ்த்தி நம்மளுடைய இருதயத்தை உயர்த்தி கர்த்தரில் ஜெபிக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல வழிமுறை. நம்ம முன்னோர்கள் அதை ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல பழக்க வழக்கம் தான் நான் நினைக்கிறேன். வேதத்திலே நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ணன் நீங்கள் சொன்னது போல் கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும், கண்ணை திறந்து தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வேதத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. பட்டு அநேக காரியங்களில் அதை மறைமுகமாக நம்ம அதை எடுத்துக்கிடலாம். மற்ற வேதத்தை ஆராய்ந்து அதை ஒத்துவாக்கிய மற்ற காரியங்களில் பல நிபுணர்கள் அதை பற்றி பேசும் பொழுது அதை உங்களுக்கு வந்து கண்ணு மூடி ஜெபித்தல் தான் ஒரு விசுவாசத்திற்கு நேராக நம்ம நடத்துங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது நம்ம அந்த விசுவாசத்தில் இடரல் அடைவதற்கு ஒரு பெரிய வழிவகை இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அண்ணன் கூட நிறைய ப்ரோக்ராமில் ஜெபம் நடத்தியிருக்காங்க. அந்த ஜெபத்தில் நானும் இருந்திருக்கிறேன். ஸோ அண்ணனே கண்ணை மூடி தான் ஜெபிச்சிருக்கிறாங்க, என்னோட பழக்கம். அதே போல் அவங்க அண்ணன் சில காரியங்களுக்காக அண்ணன் வந்து ஒரு ஊக்கமாக ஜெபத்தை கூட கண்ணை மூடி தான் ஜெபத்தை நடத்திருக்கிறாங்க. வாலிபர் மத்தியில் ஜெபித்து ஒரு வேதத்தை தியானித்து ஜெபத்தை முடிக்கும் போது கூட அண்ணன் அநேக நேரங்களில் கண்ணை மூடி தான் ஜெபிக்கிறத நானே பார்த்துருக்குறேன். ஸோ நிறைய பேர் எல்லாருமே கண்ணை மூடி தான் ஜெபிக்கிறாங்க. அந்த ஒரு அதனால் கண்ணை மூடி ஜெபித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைவான ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்னையும் மாட்டி விட்டுட்டார். நான் ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் நடத்துகிறோம். அப்போ நம்ம திறந்து பார்க்குறது தப்பு இல்லை, என்ன எப்படி இருக்குது நிலமை அப்படின்னு பார்க்குறது. ஆனால் நான் வந்து பழகினதுனால நான் வந்து கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணேன். நடத்தும் போதும் கூட முன்னால் வந்து ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நான் கண்ணை திறந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறைய இடங்களில். அது பைக் ஓடும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ கண்ணு மூடினா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம ஜெபம் நடத்துகிறாங்க, ஒரு அக்கா டிவியில் ஜெபம் நடத்துகிறாங்க. டிவியில் நடத்தும்போது அவங்க கண்ணு மூடி ஜெபம் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்குறவங்க கண்ணு மூடி ஜெபம் பண்ணாங்கன்னா டிவி எதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஜெனிட்டா அக்கா என்ன சொன்னாங்க பார்ப்போம். அண்ணன் சொன்னாங்க கண்ணை மூடி ஜெபிக்கிறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு. கண்மூடி ஜெபிக்கிறவங்க எல்லாருமே உண்மையாக ஜெபிச்சுட்டு தான் இருக்காங்கன்றது எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அங்கே அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நேற்று நம்ம என்ன செஞ்சோம், இந்த எண்ணங்கள் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலை முடிக்கலை அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்ணை மூடி ஜெபிக்கிறவங்க உண்மையிலே தேவனோடு தொடர்போடு இருக்காங்களாங்கிறது வந்து நமக்கே தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாது. பிறருக்கு தெரியணுன்றதுக்காக கூட நான் கண்ணை மூடி உட்காந்துருந்தா கூட நிஜமாவே என்னுடைய தொடர்பு தேவனோடு இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கண் திறந்து ஜெபிச்சாலும் என்னுடைய தொடர்பு தேவனோடு இருக்குதா, அதுதான் முக்கியம். அப்போ நான் தேவனோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது கண் திறந்திருந்தா என்ன, மூடி இருந்தா என்ன, ஜெபந்தான் முக்கியம். நான் கடவுளோடு பேசுகிறேன், எனக்கும் அவருக்கும் நடுவில் வந்து எந்த ஒரு கேப் இல்லை, யாருமே இல்லை, நானும் அவரும் மட்டும்.
அந்த ஒரு சூழல் இருந்தால் போதும். அதுக்காக நான் கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. கண் திறந்திருந்தா கூட நான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், தொடர்பு கொள்ளலாம். இதுதான் என்னோட கருத்து. அருமையாக சொல்லிட்டீங்க. நம்ம பைபிளில் கூட நிறைய பேர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார். அந்த டைமில் அவர் கண்ணை மூடிருந்தாலும் திறந்திருந்தாலும் ஒன்று தான் நினைக்கிறேன். சரியா? அதே மாதிரி யோனா மீன் வயிற்றில் இருந்தார், அவர் ஜெபம் பண்ணாருன்னு பைபிளில் இருக்குது. அது வந்து அவர் கண்ணு மூணாவது திறந்தான்னு தெரில. நெகேமியா ராஜா முன்னால் போய் ஜெபம் பண்ணார், ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணார். அப்போது வந்து கொஞ்சம் இருங்க ராஜா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு முழங்கால் போட்டு பண்ணிதானே என்ன இருக்குன்னு தெரில. ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணிட்டாங்க ஆண்டோடைய கதையில், ஓமையில். அவன் வந்து வேலெடுக்க துணியாமல் அவன் வந்து தலையை குனிஞ்சு அவன் ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி போட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெபம், சிஸ்டர் சொன்ன மாதிரி ஜெபத்தில் ஆண்டோட உள்ள கனெக்ஷன் சரியாக இருக்கணும். அது மாதிரி ஜஸ்வின் சொன்ன மாதிரி 2 வகையிலையும் அவரும் பண்ணணும், நம்மளும் கம்யூனிகேஷன் பண்ணணும். இதுக்கு கண்ணு திறந்துருந்தானே மூடி இருந்தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் ஒரு ரவுண்டில் நம்ம இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவோம் நம்முடைய குரூப்லேயே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலான்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு அருமையான ஜோக் சொல்லுவான், சாப்பிட்றதுக்கு கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது நான்வெஜ்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு. ஸோ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறது மற்றவங்க தப்பு பண்ணுறது கூட காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்ரிக்கன் ஜோக் ஒன்று உண்டு. வெள்ளைக்காரங்க வந்து எங்கள் கையில் பைபிளை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி கண்ணை மூட சொன்னாங்க. கண்ணை மூடி திறக்கும்போது நாடு அவங்க கையில் இருந்துச்சு, பைபிள் எங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையில் உண்மை தான் அது. அது நான் வந்து நெகட்டிவாக சொல்ல வரல. கண்ணை மூடும்போது சில பேர் தவறான நோக்கத்தோடு கண்ணு திறக்கலாம், அதுவும் இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு நிஜமாக நடந்த கதை. டாக்டர் விக்டர் மனோகரம் வந்து யூத் ஃபார் கிரைஸ்டில் ஒரு பெரிய லீடராக இருந்தாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் கொயரில் உட்காந்துருந்து கண்ணை திறந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போது ஒரு எல்டர், சர்ச்சில் உள்ள பெரியவர் வந்து, ஏன்பா கண்ணை திறந்து பார்க்குற, கொயரில் இருந்துட்டு இப்படி பார்க்குற எல்லாரையும் அப்படின்னு சொன்னோடனே இவர் கேட்டாராம், நான் கண்ணை திறந்து பார்த்து நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தானே தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாராம். ஸோ அந்த மாதிரி கண்ணை திறக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கும் பிரச்சனை இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வெட்டு 2 துண்டு 1ன்ற அந்த கான்செப்டே அதுதான். நம்ம வந்து 2லேயும் உள்ள நல்ல விஷயம் எடுத்துக்க போகிறோம். நம்ம அடுத்த ரவுண்டு நம்ம திரும்ப இஸ்ரேல் என்ன சொல்லார், அருண் என்ன சொல்லார் நம்ம கேட்க போகிறோம். இப்போ அவங்க சொன்ன நீங்களே ஸ்டார்டிங் சொன்னீங்க, எல்லாம் அந்த கண்ணை திறந்து தான் ஜெபிக்கணும்னு சொல்கிறவங்க சொன்னாங்க. பைபிள் அதுக்கு ஆதாரமே இல்லை, பைபிளில் எங்கேயுமே கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும்னு எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அன்றாட செய்கிற நிறைய வழக்கங்கள் வந்து பைபிளே இல்லை. பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு இல்லைன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம். அதே மாதிரி தான் கண்ணை மூடி ஜெபிக்கிறதும் நமக்கு முன்னோர்களும் நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் சொல்லி கொடுத்த ஒரு நல்ல பழக்கமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இன்றைக்கி பின்பற்றிக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி இப்போ கண்ணை மூடாமல் ஜெபிக்கலான்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஜெபிக்கும் போது கண்ணை தானே மூட தான் செய்கிறாங்க. அருமையான விஷயமா இருக்குது, உண்மைதானா? அடுத்த எதிர்கட்சிக்காரங்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு இது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல பழக்கமாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுலோட முதல் ஜெபம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி தான் ஜெபிச்சான். என்ன பண்ணாரு? ஆண்டவரே கண்ணை மூட வச்சுட்டாரு. அந்த ஜெபமா என்ன செய்ய சுத்தமாக இருக்குது, என்ன செய்ய சுத்தமாக இருக்குது. ஓகே ஓகே, இவர் வித்தியாசமாக சொல்லாரு. ஆண்டவர் கண்ணை குருடாக்கிட்டார். ஓகே, ஆண்டவர் வந்து பவுலுடைய கண்ணை தெரியாமல் ஆக்கிட்டாரு, அதனால் கண்ணை மூடி ஜெபம் முடிப்பாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா அது விளக்கை எரிஞ்சிட்டு இருக்கும்போது காற்றுப்பட்டு இடறக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுற்றி ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொண்டு வச்சுருப்பாங்க. அல்லது அது விளக்கு அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கையை போய் பாதுகாப்புக்கு வைப்போம். ஸோ அதே போல் தான் நம்ம நமக்கு இடரல் உண்டாக்குற ஒரு காரியமாக தான் இருக்குது. ஸோ ஜெபிக்கும் போது கண்ணிமைகளை வச்சு மூடும் போது அந்த விளக்கு பாதுகாக்கப்படுது. ஸோ ஆண்டவரோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இடரடையாக உனக்கு மட்டும்தான், வெளியே காட்டணும் அவசியம் இல்லை. உனக்கு பத்திரமா பார்த்துக்கோ. சரி, வெரி குட். வித்தியாசமான கருத்துக்களாக வருது. அதனால கண்ணை மூடி ஜெபிக்கிறது நல்ல பழக்கம். அது கண்ணை மூடி ஜெபிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி வந்து மைக்கேல் அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரேயர் டைமில் நீங்களும் தான் கண்ணை திறந்து அண்ணன் கண்ணை திறக்கிறத பார்த்துருக்கீங்க அந்த ப்ரேயர் டைமில். மூடி இருந்தா சொன்னார். கண்ணு அதை நீங்கள் சரி. அது ப்ரேயர் டைமில் வந்து ஸோ அது மாதிரி வந்து நம்ம கண்ணை மூடிட்டு தான் ப்ரேயர் பண்ணணும். கண்ணை ஸோ அந்த இடம் பொறுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ சர்ச்சில் வந்து சர்ச்சுக்கு போகிறது வந்து நம்ம வந்து எதுக்குன்னா ப்ரேயர் பண்ண தான் போகிறோம். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸோ நம்ம வந்து கடவுள் போய் இப்போ நான் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கண்ணு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க.
ஸோ மேபி அவங்க கஷ்டத்துக்கு பார்த்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நான் ஜீசஸ் அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ரேயரும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நம்ம கண் ஓப்பன் பண்ணி பண்ணுறதால நம்ம சரௌண்டிங்ஸில் மற்றவங்க வேண்டது கூட நம்மளும் அது வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து கூட நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணலாம். இப்போ மைக்கேல் நான் சொன்ன மாதிரி பைக்கில் போகும்போது கண்ணை ஓப்பன் பண்ணிகிட்டே ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களாம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், நம்ம டக்குன்னு ஏசப்பா அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு ப்ரேயர் தான். நம்ம கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு இடங்கள் பொறுத்து ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அது சிச்சுவேஷன் ஒரு சிச்சுவேஷன் பொறுத்து. அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. என்னுடைய நம்பர் ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுற விஷயத்தை பற்றி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா, அவர் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இடத்துல ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு பவர் பாயிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் முகமாக கொண்டு வருவாராம். மைண்டில் கொண்டு வரும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ண வரான் ஃபாஸ்ட்டாக. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நல்ல விஷயமா இருந்தது. அவர் வந்து கண்ணை மூடிட்டு பவர் பாயிண்ட் ஓடுமா, கண்ணை திறந்து பவர் பாயிண்ட் ஓடுமான்னு தெரியல. பட் அவர் வந்து அழகாக ஜெபம் பண்ணிக்கிறார், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறார். ஸோ இவங்க ஜெபம் பண்ணதை பற்றி சொன்னாங்க. ஸோ ஜெபம் என்பது நம்ம கண்ணை மூடுறது, கண்ணு திறக்கிறதுங்கிறத விட நம்மளோட மனம் திறந்துருக்குதுன்னு சொன்னாங்க. வெட்டு 2 துண்டு 1 நம்ம சொன்னாலும் கூட அவங்க கட்சியில் பேசும்போது வெட்டு 1 துண்டு 2 தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ வந்து அபிகேலும் ஜெஸ்வினும் அவங்க கருத்து சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா பார்த்துக்கோங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா நான் இங்கே போகிறேன், என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். அது போக இப்போ நம்ம ஒரு டேவை என் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல தனியாக போய் உட்காந்து கண்ணை மூடி இருக்கும்போது நம்மளே யோசிப்போம், நம்ம இன்றைக்கி என்ன தவறு செஞ்சோம், நம்ம யார்கிட்ட இன்றைக்கி ஏதோ தப்பாக பேசிட்டோமா அப்படி கண்ணை மூடி இருக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அப்படி தோணும், நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. அப்போ தான் கடவுள்கிட்ட நம்ம செஞ்சதெல்லாம் நினச்சி சாரி சொல்ல தோணும், தேங்க் பண்ண தோணும். அதெல்லாம் கண்ணை மூடி இருக்கும்போது தான் தோணும். அது போக கண்ணை திறந்து அவங்களோட பார்வையினால் சோதிக்கப்பட்டவங்க பைபிளில் ஏவாளில் இருந்து நிறைய பேர் வரலாற்றில் இருக்காங்க. இப்போவும் கூட நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. அதனால் கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்றேன். அது போக பைபிளில் வசனம் இருக்குது, உன்னுடைய அறை வீட்டுக்கு கதவை பூட்டி ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்குது. இப்போ அறை கதவை பூட்டி கொண்டு அப்படின்னா அது வந்து இருட்டு தானே. அப்போ அது வந்து இன்டைரக்டாக கண்ணை மூடி ஜெபம் பண்ணு அப்படின்றத தானே குறிக்குது. பைபிள்லேருந்து எடுத்து விட்றீங்க பாயிண்ட்ஸ். வெரி குட். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கருத்து பார்ப்போம். அதாவது பேசிக்கலி ஜெபத்தை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் பர்சனலாக வெறுமனே பேசுகிறதுக்காக மட்டும் இல்லை, நான் ப்ரேயர் பண்ணும்போது வீட்டில் நாட் நெசசரிலி கண்ணை மூடிட்டு தான் ப்ரேயர் பண்ணுவேன்லாம் கிடையாது. நான் கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணுவேன். பைபிள் வாசிக்கும்போது நான் வந்து நிறைய நேரங்களில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஜெபம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பைக்கில் போகும்போது வந்து நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு பைக்கில் போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன அப்படின்னா, நமக்கு பைபிளில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஜெப சிந்தையோடு இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால், நம்ம தினமும் வீட்டில் முழங்கால் போட்டுட்டு முழிச்சிருக்கிற நேரம் எல்லா நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி கடவுள் அதை சொல்லலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது எதை ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே ஜெப சிந்தையோடு இருக்கணும், மனசுக்குள்ளே அந்த ஜெபம் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி செய்கிறதா இருந்தால் அதை ஒரே ஒரு வழி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கண்ணை திறந்து தான் வந்து ஜெபம் பண்ண முடியும். அண்டு இந்த மாதிரி உன்னோட அறை வீட்டுக்குள்ளே போய் நீ வந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நம்ம அந்த ஜெபத்தை வந்து ஒரு ஷோ ஆஃபுக்காக அதாவது ஜெபம் அப்படிங்கிறது எனக்கும் கடவுளுக்குமானது. இன்னொருத்தருக்கு முன்னால் நான் வந்து அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து நீ அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அதை கண்ணை மூடுறதுக்காக சொல்கிறாருன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. மேபி ரூமுக்குள்ளே வந்து பூட்டிட்டாங்கன்னா இருட்டாக தான் இருக்கும்லாம், இல்லை லைட்டு கூட இருக்கும்ல. ஸோ கண்ணை திறந்து கூட என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ரூமுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஜெபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அது எனக்கும் கடவுளுக்குமானது. ரொம்ப முக்கியமாக ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து எனக்கும் கடவுளுக்குமான அந்த தொடர்பு தான். அதுதான் ரொம்ப முக்கியமானதை தவிர நான் என்னுடைய போஸ்டர் என்ன அப்படிங்கிறது வந்து டூ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்முடைய வெட்டு 2 துண்டு 1ங்கிற நிகழ்ச்சியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டே கண்ணை மூடித்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லை,
கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அதில் ஒவ்வொருத்தர் கருத்து என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்தவங்க கருத்து என்ன சொல்லாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது கடைசியாக நம்ம கிறிஸ்டோஃபரும் ஜெனிட்டாவும் வந்து தன்னுடைய கருத்தை சொல்ல போகிறாங்க. என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படி நான் அப்படி ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ண ஒரு அந்த ஜெபம் வந்து சரியாக ஏறெடுக்கப்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா என்ன நோக்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதனுடைய கருத்து என்ன, கர்த்தரிடத்துலேருந்து சுகத்திற்காக ஜெபம் பண்ணுறோம், ஆரோக்கியம் மற்றும் வேலை பல்வேறு காரணங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது தான் அங்கே வந்து ஒரு விசுவாசமே வரும். அந்த விசுவாச ஜெபம் தான் நான் வந்து விசுவாச ஜெபம் தான் வந்து பிணியாளியை குணமாக்கும்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ கண்ணம் திறந்து ஜெபம் பண்ணால் அது வந்து சரியான ஒரு ஜெபமாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி வேதத்தில் குறிப்பிட்டு எங்கேயுமே சொல்லலை. இருந்தாலும் ஒரு நல்ல பழக்க வழக்கம், நம்மளுடைய விண்ணப்பம் அதில் கேட்கப்படுமா கேட்கப்படலையாங்கிறத விட நம்ம அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை சொல்லியாச்சு, கர்த்தர் கண்டிப்பாக பதிலை தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம டெய்லி லைஃப்பை கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தரிடத்துலேருந்து பலன் வரும், பதில் வரும். ஏன்னா இது என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலே என்னுடைய ஒய்ஃபும் நானும் ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு பின்னடைவை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் போராடி ஜெபித்தோம். நாங்கள் 2 பேரும் தான் ஜெபித்தோம். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ரூமில் வந்து லைட் இல்லை, எதுவுமே இல்லை, மிட் நைட்டில் ஜெபம் பண்ணோம். அப்படி நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடந்து வந்தோம். அடுத்த விடிய பொழுது நமக்கு என்ன ஆகும், இதில் ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு 10 வருஷம் நம்ம பின்னோக்கி போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ பல்வேறு வேதத்தை தியானித்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் குறிப்பெல்லாம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நாங்கள் 2 பேராக தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த மிட் நைட்டில் வெளிச்சம் இல்லை, பவர் சப்ளை எதுவுமே கிடையாது. ஆனாலும் நாங்கள் 2 பேருமே கண்ணை மூடி விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆனால் காலையில் நாங்கள் ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அதான் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக கூட நான் சொல்லலாம். அண்ணன் சொன்னது போல் நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து வருது, அதில் நம்ம இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே நம்ம வந்து அது வந்து ஜெபம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு தனிமையில் இருந்து நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது அது வந்து வேறு. இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு விபத்து ஏற்படுகிறது, நம்ம இயேசுவோடு தான் இசைந்து இருக்கிறோம், அவரோடு தான் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்ருங்க அப்படிங்கிறது இல்லை. அவரோடு கூட அந்த வேத வசனத்தோடு கூட நாம் ஒன்றிணைந்து நம் வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகும் பொழுது அதை தான் அந்த வசனத்தினுடைய பொருள் அதுதான். குறிப்பாக ஒரு சில காரியத்திற்காக நாம் தனிமையிலே இருந்து ஜெபம் பண்ணும்பொழுது கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கிறது ஒரு விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு உதவும் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். ஜெனிட்டான்னு சொல்கிறீங்க, கண்ணை மூடி ஜெபிக்கிறது தான் ஜெபம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, கண் திறந்து ஜெபிக்கிறதுன்னு ஜெபந்தான். இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே கேம்பஸ்குள்ளே போகும்போதே வந்து நான் உள்ளே இருந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போதே நான் வந்து ஏசப்பா என் கூட வாங்க, இந்த டே ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருக்கணும், இந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே வரேன். இப்போ இது ஜெபம் தானே. ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியரில் எனக்கு அவர் வேணும் தான் நான் ஜெபிக்கிறேன். ஹால் போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்க ஒர்க்கு பண்ணுறாங்க, நான் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறேன்னா நான் சும்மா தான் அந்த இடத்துல நிற்கிறேன். அப்படிங்கப்போ நான் என்னோடய கான்சென்ட்ரேட் வந்து எங்கே இருக்குதுன்னா அவருக்கு மேலே. நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் அந்த ஹாலில் நடக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நான் கண் மூடிட்டு நான் ஜெபிக்க முடியாதுல்ல, இடிச்சிருவேன், பிள்ளைங்க முடியாது. அப்போ நான் வந்து என்னோடய பார்வை மட்டும் திறந்திருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்குறேன். இல்லை, என்னோடய ஹார்ட், என்னோடய ஆத்மா அது அவரோட பேசிகிட்டு இருக்குது, நான் அந்த இடத்துல ஜெபிக்கிறேன். அப்போ அந்த ஜெபம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல நான் கண் திறந்து தான் நான் ஜெபிக்க வேண்டி இருக்குது.
அதனால் கண் திறந்து ஜெபிக்கலாம், அந்த ஜெபம் கேட்கப்படுது, அநேக காரியங்களுக்கு பதில் கிடைக்குது. ஒன்றும் இல்லை, இது வந்து சில்லியான ஒரு விஷயந்தான். நான் இன்னொரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது மேலே கிளாஸ் ரூம், அப்போது மேலே கிளாஸில் இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ நான் லெசன் போல படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்க்குறேன், வெளியில் நல்ல ஒரு சில்லாக இருந்தது, காற்று வீசுது. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் ஒரு ட்ரிஸ்லிங் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு ட்ரிஸ்லிங் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், அன்றே இந்த நாங்கள் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் ஆசைகள், ஆனால் இதை கூட நீங்கள் உடனே நிறைவேற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்க் பண்ணேன். அப்போ நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நான் உணர்கிற விஷயங்கள், அதை கூட ஆண்டவர் லிசன் பண்ணுறாங்க. அந்த டைம் நான் கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்போ உடனே எனக்கு பதில் கிடைக்குது, சாதாரண விஷயங்கள் கூட. அப்போ இயற்கையில் கூட ஒரு மாற்றத்தை தர முடியுது அவரால். அப்போ அவரால் எவ்வளோ பெரிய விஷயம் செய்ய முடியும். ஸோ பெரிய காரியத்துக்காக நான் கண்ணை மூடணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கண் திறக்கணும்லாம் இல்லை. விஷயத்தை பொறுத்தல்ல நான் கண் திறக்கிறதும் மூடுறதும் கர்த்தர் எனக்கு செய்கிறது தான். அப்போ எப்படினாலும் ஜெபிக்கலாம், கண் திறந்து கூட ஜெபிக்கலாம். ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். முடிவுனா இதுதான் இறுதியான முடிவு நான் சொல்ல வரல. ஆனால் நமக்காக நாம் கண்ணு மூடி ஜெபிக்கிறத விட மற்றவங்களுக்காக கண்ணு மூடி ஜெபிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக தம்பி சொன்ன மாதிரி, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கண்ணு மூடி தான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லும்போது கண்ணை மூடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்ணை திறந்து அதுங்களும் தன்னை கண்ணை திறந்துருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் கண்ணை திறந்தும் ஜெபம் பண்ணலான்றது நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுறவங்க கண்ணை மூடி இருக்கவங்கள குறை சொல்ல வேண்டியதில்லை, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறவங்க கண்ணை திறந்துருக்கவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சின்ன ஐடியா எனக்கு தோணுச்சு. இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் கண்ணை மூடி இது வரைக்கும் ஜெபம் பண்ணவங்க இன்னுமே கண்ணை திறந்து ஜெபம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது ஒரு சேஞ்சுக்கு? அது மாதிரி கண்ணை திறந்து ஜெபம் பண்ணவங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ண மாதிரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணவங்க கண்ணை திறந்து ஜெபம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு பரிமாணம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணை மூடினா தான் எனக்கு வந்து கவனம் சிதறாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கண்ணை திறந்தால் தான் எனக்கு கவனம் சிதறாமல் இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. ட்ரை பண்ணி பார்ப்போமே, தப்பு இல்லையே. அல்டிமேட்லி நம்ம வந்து ஆண்டோட ஜெபம் பண்ண போகிறோம், அதை நம்ம பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமோ கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுமோ, கண்ணை மூடிட்டு நம்பி ஆண்டோட ஜெபம் பண்ணலாம். அவர் ஜெபத்தை கேட்குறாரு, அதற்கு பலவிதமான பதில்கள் தர்றாரு, அவர் ஜெபத்தை கேட்குறதுன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய எப்படி ஜெபம் பண்ணுன்றதை விட நம்ம யாராக இருந்து ஜெபம் பண்ணுறோம், யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அந்த ஜெபம் வந்து மிகவும் வல்லமை உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி நம்ம ஆண்டவரை மாற்ற போகிறது இல்லை, ஜெபம் பண்ணும்போது நம்ம மாறுறோம். அப்படி மாறும்போது அதில் கண்ணை மூடுறது திறக்கிறது கூட ஒரு மாற்றமாக இருக்கலாம். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். பாய்.